Hi friends, welcome to VividTech. உங்களுக்கு வந்து Instagram ஆப்ல வந்து டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது Instagramல வந்து ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னர்ல 3 லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து Instagramல வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அப்படியே ஷோ ஆகினாலும் அதை கிளிக் பண்ணால் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு இந்த கார்னரில் 3 லைன்ஸை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் Instagram ஆப்பில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து உங்களுடைய Instagram அக்கௌண்ட்டை வந்து ஒருக்கா லொக் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் ஆகிட்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள் அந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணுறனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து Instagram அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி Instagram ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா இந்த Instagram ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்க மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அப்டேட்டில் எதுவும் இஷ்யூ இருந்து நம்ம பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் ஆப்ஷன் வந்து ஷூ ஆகாமல் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியுமே ஷூ ஆகலை அப்படின்னா ஒரு 2 தடவை வந்து திரும்ப புதுசாக அப்டேட் வர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ வந்து ஷூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் Instagram அப்படின்றத சர்ச் பண்ணி Instagram ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ஃபோஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோஸ்டாப் வந்து பண்ணுங்கள். அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் கேஷ் பண்ணுங்கள். அடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டாவுமே பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் Instagram ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாக் ஆகிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி அந்த கோனருக்கு போயிட்டு இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதா இல்லாட்டி ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸை வந்து செக் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய Instagram ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் 3 லைன்ஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது அந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத இடத்துல இல்லாட்டி ஒர்க் ஆகாத இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதில் ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோனை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஷேக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா ப்ரிப்பேரிங் பக் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்ததும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். உங்கள் Instagram ஆப்பில் வந்து Instagram அக்கௌண்ட்டில் வந்து அந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷூ ஆகலை அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டைப் பண்ண அப்புறமா இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது Instagramல சப்போர்ட் டீம் வந்து இந்த இஷ்யூ வந்து செக் பண்ணி உங்களுக்கு அந்த டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் ஆப்ஷன் ஒர்க் ஆகாத ஷூ ஆகாத இஷ்யூ வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ லாஸ்ட் மெத்தட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது இது எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.